2002ல திருச்சி பக்கத்துல பாளையநல்லூர்ன்ற கிராமத்துல தான் குடும்பத்துல 5வது பையனா பிறந்தவர் தான் கபடி பிளேயர் சுதாகர். இந்த பையன் சின்ன வயசுல இருந்த இவங்க அண்ணங்க கபடி விளையாடுறது எல்லாமே பார்த்து வளர ஆரம்பிக்கிறான். எப்பவுமே கபடி கிரவுண்டுக்கு வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த பையனை ஒரு நாள் உள்ள வந்து விளையாடுன்னு சொல்லி இவங்க அண்ணங்களாம் சொல்றாங்க. இந்த பையனும் தான் பார்த்த கபடியை வச்சு சும்மா போய் விளையாட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் உனக்கு கபடி இந்த அளவுக்கு விளையாட தெரியுமா, இதுக்கப்புறம் நம்ம டீமுக்குள்ள வந்து விளையாடுன்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறம் லோக்கல் நடக்கிற எல்லா கபடி டோர்னமெண்ட்லயுமே இந்த பையனும் போய் விளையாட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு ராஜேஷ் சதீஷ் என்ற 2 பேர் இவருக்கு கபடி கோச்சா மாதிரி பயங்கரமா ட்ரைன் பண்றாங்க. இதுக்கப்புறம் இவரு திருச்சி டீமுக்காக கபடி மேட்ச் விளையாடுறாரு. இதுல இவரோட திறமையை பார்த்துட்டு யுவா கபடி சீரீஸ்ல இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்ட சுதாகர் ஒரு பாயும் புலி மாதிரி ரைடு அள்ளி குவிச்சாரு. இதுல இவர் எடுத்த ஜம்பிங் ரைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ப்ரோ கபடி லீக்ல விளையாட இவரை செலக்ட் பண்றாங்க. இந்த பட்னா பைரஸ் டீமுக்காக விளையாடி சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. என்னதான் சுதாகர் கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியில பிறந்திருந்தாலுமே தான் சாதிக்கிறதுக்கு காசு பணம் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி தான் முழு திறமையால மட்டுமே நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. உங்கள் எத்தனை பேருக்கு இவரோட விளையாட்டு பிடிக்கின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.